அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் வீரா. இன்றைய தினம் என்பது அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய, மகிழ்வான மனநிலையும் சிறப்பாக்கி தரக்கூடிய, நிறங்கள் மாறாமல் என்றைக்குமே நிலைத்து இருக்கக்கூடிய இனிமையான நல்ல நினைவுகளோடும் நவகிரகங்களின் நல் ஆசையோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசையோடும் உங்களுக்கு ஒளிமயமான நல்ல காலம் அமைய வேண்டும் என மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2024வது வருடம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிழமையை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சூரியன் கிரகம். சூரியன் கிரகம் இன்றைய தினத்தை ஆளுமை செய்ய இருக்கின்ற காரணத்தால் சூரியனின் அதிதேவதையாக நாம் அனைவரும் வணங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். இன்றைய தினம் சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் சிவபெருமானை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்வது என்பது நாம் அனைவரும் நன்மைகளை நோக்கி பயணம் செய்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும். நாம் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்து இனிமையாக கடந்து செல்வோம். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம். குருவுடைய புரட்டாதி நட்சத்திரம் என்பது இன்றைய தினம் மதியம் 12:58 வரை நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திரன் நட்சத்திர மாற்றம் அடைந்து தனது பயணத்தை தொடர இருக்கிறார். இன்றைய திதி என்பது சதுர்த்தசி திதி. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 14வது திதியாக இருக்கக்கூடிய சதுர்த்தசி திதி இன்று இரவு 2:54 வரை நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து அமாவாசை ஆரம்பமாகும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரையும், மாலை 3:30 4:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமையுடைய ராகு காலம் என்பது மாலை 4:30 6 மணி வரை நடைமுறையில் இருக்கும். யமகண்டம் என்பது மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும் நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது சிம்ம ராசியாக அமைந்திருக்கிறது. காலச்சக்கரத்திற்கு 5ஆம் ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி சந்திராஷ்டம ராசியாகவும், சந்திராஷ்டம நட்சத்திரம் என்பது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய மகம் நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த உலகத்தை இயக்கி வரக்கூடிய சந்திரன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களின் மனதையும் ஆளுமை செய்து வழிநடத்தக்கூடிய மகா சக்தியாக இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் மீன ராசியில் காலச்சக்கரத்திற்கு 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியில் குருவுடைய புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து நம் அனைவரையும் இயக்க இருக்கிறார். இந்த இயக்கம் என்பது எந்த வகையான பலன்களை நம் அனைவருக்கும் கொடுக்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேஷம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன்கள். அன்பர்களே, மீனம் ராசியிலிருந்து சந்திரன் உங்களுக்கு பலன்கள் கொடுக்க இருக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு குடும்பத்திலுமே மன கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் மேச ராசியில் பிறந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களின் குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த சிறு வகையான கருத்து வேறுபாடுகள் அனைத்தையுமே விளக்கக்கூடிய அமைப்பாகவும், அனைத்து கருத்து வேறுபாடுகளும் விலகி உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய அமைப்பாகவும் சிறந்த நற்பலன்களை சந்திரன் தர இருக்கிறார். இன்றைய தினம் அன்பர்களே, தனுசு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடமாகிய தனுசு ராசி என்பது உங்களுக்கு சுபஸ்தானமாக அமைந்திருக்கிறது. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் நட்சத்திரம், சுக்கிரனின் நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் தனுசு ராசியில் இருக்கிறது. உங்களது ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை என இருக்கிறது. தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் என இருக்கிறது. அதனால் இந்த வீடு என்பது, தனுசு ராசி என்பது உங்களுக்கு சுபஸ்தானமாக அமைகிறது.
இந்த சுபஸ்தானத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். குரு பகவான் உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும். 9வது வீடு என்பது மனநிலையை சிறப்பாக்கி தரக்கூடிய அன்பு, பாசம், காதல் இது போன்ற மேன்மையான உணர்வுகளை சிறப்பாக்கி தரக்கூடிய வீடு. இந்த வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால மேச ராசியில் பிறந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நீங்கள் ஈடுபடக்கூடிய காதல் தொடர்பான முயற்சிகளுக்கு, அதன் செயல்பாடுகளுக்கு சிறப்பை தரும் விதமாக, நன்மை தரும் விதமாக செயல்படுவார். ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் மீனம் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்வது என்பது ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தைரியத்தையும் சுய சிந்தனையும் சிறப்பாக்கி தரக்கூடிய, மன மகிழ்ச்சியையும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இன்றைய தினம் என்பது உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாகவே அமைகிறது. லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் பணி நிமித்தமாக வேலை பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்த வேலை பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் செய்து வரக்கூடிய பணியில் நிம்மதியான செயல்பாட்டை தரக்கூடிய அமைப்பை தர இருக்கிறார். அதோடு மட்டுமில்லை, எதிர்பாராத வகையில் பதவி உயர்வுகளையும் நீங்கள் விரும்பி இருக்கக்கூடிய உங்களது சொந்த ஊர்களுக்கான இடம் மாற்றங்களை நீங்கள் கேட்டு பெறக்கூடிய நல்ல வாய்ப்பையும் கொண்டு வந்து தரும் விதமாக செயல்பட இருக்கிறார் சந்திரன். லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி மீனத்தில் அமர்ந்து இருக்கிறார். லாபஸ்தானமாகிய 11ஆம் வீடாகிய மீனத்தில் சந்திரனோடு அமர்ந்திருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. அதனால் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்றைய தினம் நிலைத்து நிற்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக, நல்ல நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். மீனம் ராசி என்பது தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய 10வது வீடாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் தொழில் வகையில் உங்களை இயக்க இருக்கிறார். அதாவது பூமி, மனை, வண்டி, வாகனம் இது தொடர்பாக வேலை தொழில் அமைந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் வகையில் யோகத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார் சந்திரன். இன்றைய தினம் உங்களது வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நன்மைகள் என்ன என பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். மேச ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இது நாள் வரை இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையக்கூடிய விதமாக செயல்பட இருக்கிறார். தன் வீட்டு பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் பொழுது அதை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். புண்ணியஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடுதான் மீனம் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு சிறந்த நாளாக அமைத்து தருகிறது. பொதுவாக வெளிநாட்டில் வேலை செய்து வரக்கூடிய கடகராசியில் பிறந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தாய் நாட்டிலிருந்து நல்ல செய்திகளை சந்திரன் கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனே 9ஆம் இடத்தில் அமர்ந்து இன்றைய தினத்தை சோம்பேறித்தனம் இல்லாத சுறுசுறுப்புடன் இயங்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தர இருக்கிறார். அதோடு சேர்த்து கடின உழைப்பையும் உங்களுக்கு கொடுத்து அதன் வழியில் நீங்கள் உயர்ந்த நிலை அடைவதற்கான அனைத்து வகையான செயல்பாடுகளையும் செய்ய இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். அன்பர்களே, மீன ராசியின் பலன்கள். மீன ராசியில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்வதால் இன்றைய தினம் உங்களுக்கு அஷ்டம ராசியின் பலன்களாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சார ரீதியாக சந்திரன் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களாக இருக்கும். இந்த பொதுவான பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் என்பவர் மனநிலையை ஆளக்கூடியவர். இன்றைய தினத்தின் அவருடைய இயக்கம் என்பது
எதிர்பாராமல் நன்மை தரக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பக்கூடிய அல்லது உங்களை விரும்பக்கூடிய அன்பான உறவுகளிடமிருந்து எதிர்பாராத வகையில் இன்பங்களை கொண்டு வந்து தரக்கூடிய சந்தோஷமான நாளாக அமைத்து தர இருக்கிறார் சந்திரன். இன்றைய தினத்தின் சிம்ம ராசி அன்பர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என பார்த்தோம் என்றால், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி சூரியன் உங்கள் உடல் ஆரோக்கிய நிலையை ஆளுமை செய்கிறார். அதன் வகையில் இன்றைய தினம் என்பது உடல் உறுப்புகள் அதிக அளவு உற்பத்தியை தர வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக சர்க்கரை, பிரஷர் இதுபோன்ற குறைபாடு உள்ள அன்பர்கள் அனைவருமே தங்களுடைய அளவுகளை கண்காணித்து கொள்ள வேண்டியது இன்றைய தினம் அவசியமாக இருக்கிறது என உங்கள் வீட்டின் அதிபதி உணர்த்துகிறார் உங்களுக்கு. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். 7ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடுதான் மீனம் ராசி. உங்கள் வீட்டில் இருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடுதான் மீனம் ராசி. இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் மனநிலையை ஆளக்கூடிய அமைப்பாக இருந்து கன்னி ராசியில் பிறந்த ஒரு சில குடும்பங்களில் மனதளவில் சுணக்கமான நிலைப்பாடுகள் இருந்து வரும். குடும்ப உறுப்பினர்கள் இடையே ஒற்றுமை இன்மையும் கருத்து வேறுபாடுகளும், தலைவர் சொல்வதை மற்றவர்கள் கேட்பது கிடையாது, அவரவர் இஷ்டத்துக்கு அவரவர் நடந்து கொள்வார்கள். இது போன்ற சுணக்கமான நிலைப்பாடுகள் அனைத்தையுமே 7ஆம் இடத்தில் மீன ராசியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் என்பவர், மனதை ஆளுமை செய்யக்கூடிய சந்திரன் என்பவர் இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் அனைத்தையுமே உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் மனநிலையை சிறப்பாக மாற்றி தந்து குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக செயல்பட இருக்கிறார். இன்றைய தினத்தை சுய சிந்தனையை கொண்டு சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் செயல்படக்கூடிய சிறந்த நாளாக கன்னி ராசி அன்பர்களே உங்களை இன்றைய தினம் கடந்து செல்ல இருக்கிறது. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். அன்பர்களே, இன்றைய தினம் 6வது வீடு என அழைக்கக்கூடிய மீன ராசி உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய வீடாக அமைந்து இருக்கிறது. அந்த வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் பந்த பாசத்தையும் அன்பான உறவுகளிடம் மனம் விட்டு பேசக்கூடிய சிறப்பான குணம் நலன்களையும் சேர்த்து தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் செயல்பட இருக்கிறார் உங்களுக்கு. 5க்குடைய அதிபதி சனி பகவான் அன்பு, பாசம், காதல் இது போன்ற மேன்மையான உணர்வுகளை தரக்கூடிய வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தான் அன்பு, பாசம், காதல் இது போன்ற மென்மையான உணர்வுகளை சிறப்பாக்கி தரக்கூடிய அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கிறார். அந்த வகையில் சிறப்பான நற்பலன்களை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் தனது ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். உங்களுக்கு பிடித்த, உங்களை விரும்பி வரக்கூடிய அன்பான உறவுகளிடம் நெருங்கி பழகக்கூடிய காதல் போன்ற மென்மையான உணர்வுகளை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும் அதன் நற்பலனாக, அதன் நற்பயனாக உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாக சனி பகவான் செயல்பட இருக்கிறார். அன்பர்களே, விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். அன்பர்களே, 5ஆம் இடம் என்பது மீன ராசியாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு மீன ராசியிலிருந்து சிறப்பான தன்னம்பிக்கையும் நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையில் அதனுடைய லட்சியத்தில் உறுதியையும் சிறப்பாக்கி கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக சந்திரன் இயங்க இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளுக்கு அந்த காரியங்கள் உங்களுக்கு எளிதில் கைகூடக்கூடிய யோகமாகவும் செயல்பட இருக்கிறார் சந்திரன். 4ஆம் இடத்தில் கும்பத்தில் விருச்சிக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய, விருச்சிக ராசியை ஆட்சி செய்து இயக்கக்கூடிய அதிபதி செவ்வாய் கிரகம் 4ஆம் இடமாகிய கும்பத்தில் அமர்ந்து உறவு நிலையை ஆளுமை செய்கிறார் இன்றைய தினம். அதாவது இன்றைய தினத்துடைய உறவு நிலை எந்த நிலையில் இருக்கும் என அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் என்றால், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அதிக அளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக இருக்கும் என செவ்வாய் உங்களுக்கு சொல்கிறார். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான
இன்றைய தினத்துடைய ராசி பலனை பார்ப்போம். அன்பர்களே, 4வது வீடாகிய மீன ராசியிலிருந்து, மீன ராசி என்பது உங்களுக்கு தாயுஸ்தானமாக அமைந்திருக்கிறது. தாயினுடைய நற்பலன்களும் தாயினுடைய நற்குணங்களும் மீனம் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு கொண்டு வந்து தருவார் சந்திரன். அதோடு மட்டுமல்ல, வண்டி வாகன யோகங்களையும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும் செயல்பட இருக்கிறார் சந்திரன். இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை ஆட்சி செய்து அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய அதிபதியாக இருப்பவர் குரு பகவான். அவர் உங்கள் வீட்டிலிருந்து சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய மேசம் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார். இந்த நற்பலன்கள் வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எந்த வகையில் இருக்கும் என பார்க்கும் பொழுது, நீங்கள் செய்யக்கூடிய பணியில் திறமையோடு செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களது உழைப்புக்கான ஊதியம் உயரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் என உங்கள் வீட்டின் அதிபதி சுட்டி காட்டுகிறார். மகரம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மீனம் ராசி என்பது 3வது வீடாகிய இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய வீடாக இருக்கிறது. இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் மற்றும் தம்பிகளுக்கு நன்மைகள் தரக்கூடிய விதமாக செயல்பட இருக்கிறார் இன்றைய தினம். அதன் நற்பலனாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக இருக்கிறது. அன்பும் பாசமும் கரைபுரண்டோடு இருக்கிறது. உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது இன்றைய தினம். 9ஆம் இடத்தில் கன்னி ராசியில் கேது அமர்ந்து உங்களுக்கு 9ஆம் இடத்து வேலைகளை சிறப்பாக்கி தர இருக்கிறார். அதாவது தகவல் தொடர்பு துறை சார்ந்து, தொலைதூர தகவல் தொடர்பு துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, வேலை தொழில் ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் கேது பகவான் செயல்பட இருக்கிறார். அன்பர்களே, கும்பம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம். குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடுதான் மீனம் ராசி. அந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் தான் இன்றைய தினத்தை ஆளுமை செய்கிறார் உங்களை. அதாவது சாந்த குணத்தையும் பந்தபாசத்தையும் மனதில் உருவாக்கி தர இருக்கிறார். மனதை ஆளுமை செய்யக்கூடிய சந்திரன். குடும்பஸ்தானம் மட்டுமல்ல, பணவரவை தரக்கூடிய வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினத்தின் உங்களது பணவரவை சிறப்பாக்கி தர இருக்கிறார். இதன் நற்பலனாக உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிறப்பாகவும் நிலைத்து நிற்க செய்யக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி தான் மிதுனம் ராசி. இந்த மிதுனம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் புதன். அவர் உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடமாகிய மேச ராசியில் அமர்ந்து புதன் உங்களுக்கு ஆரோக்கிய வகையில் நன்மை தர இருக்கிறார். 5ஆம் இடத்தின் அதிபதி என்பவர் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சீராக்கி தரக்கூடிய, உடல் ஆரோக்கியத்தை மேன்மையாக்கி தரக்கூடிய அமைப்பை, அதிகாரத்தை வைத்து இருக்கிறார். அன்பர்களே, உங்களில் ஒரு சிலர் கடந்த சில நாட்களாக உடல் உபாதைகளால், வலி வேதனைகளால் கஷ்டப்பட்டு வரக்கூடிய, ஆரோக்கிய நன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக 3ஆம் இடத்திலிருந்து செயல்படுகிறார். இதனால் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட இருக்கிறீர்கள். அன்பர்களே, மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய தினம் உங்களது வீட்டிலேயே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்வது என்பது தைரியத்தையும் சிறப்பான தன்னம்பிக்கையும் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார். உங்கள் வீட்டினுடைய அதிபதி குடும்பஸ்தானத்தில் பயணம் செய்வது சிறப்பான நன்மைகளை உங்களுக்கு தர இருக்கிறது. குரு பகவான் மேச ராசியில் செல்கின்ற பயணம் என்பது இன்றைய தினம் நீங்கள் செய்யப்போகிற செயல் என்பது நல்ல செயலாக இருக்குமா அல்லது கெட்ட செயலாக இருக்குமா, இதை செய்யலாமா அல்லது செய்யக்கூடாதா என ஆய்வு செய்து முன் எச்சரிக்கையோடும் முன் யோசனையோடும் அந்த செயலை செய்யக்கூடிய, அந்த செயலை நற்செயலாக செய்யக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி குரு செயல்பட இருக்கிறார். அன்பர்களே, அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.